ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவங்கெல்லாம் வந்துட்டாலே ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏ டு பி, ஆரடிப்பட்டியான் இது மாதிரியான இன்னும் நிறைய பிராண்டட் ரெஸ்டாரண்ட்ஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற கமர்ஷியல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கே, தினமும் பல லட்சம் பேர் டெய்லி கம்யூட் பண்ற போயிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட் ஹைவேஸ். நல்ல டெவலப்மெண்ட் இருக்கனால தான் இந்த ஸ்டேட் ஹைவேஸ் மேல பெரிய பெரிய ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் லைக் காசாகரன்லேருந்து ரூபிலேருந்து எல்லா பெரிய ஜாம்பவான் பில்டர்ஸும் இங்கே ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் நிறைஞ்ச ஒரு லொகேஷனில் ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ஷார்ப்பா 3.5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு பிராண்ட் நியூ சைட்ல அஃபோர்டபுள் பட்ஜெட்ல வில்லா பிளாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சைட்டுக்கு மல்டிபிள் அப்ரோச் வேற இருக்கு. நல்ல லொகேஷன், இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். வாங்க இந்த சைட் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் பாருங்க. ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர்ல ஆன் மெயின் ரோட் மேலேயே நாம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மெயின் ரோட் மேலே ஒரு சைட் நியூவா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இப்போ ப்ரீ புக்கிங்ல இருக்கும். இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 to 13 பிளாட்ஸ் புக் ஆகிருச்சு. ஸோ இங்கே வாங்கினவங்களா யாருன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சைட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். 6.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கம்யூனிட்டி, டோட்டலாக 135 பிளாட்டுகள் உள்ள போடுறாங்க. 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் ரோடு தான் பண்ணுறாங்க. உள்ள இருக்க எல்லாமே 33 அடி 30 அடி அகலமான கான்கிரீட் ரோடுங்க. உள்ள பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்கு. சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப், அவென்யூ ட்ரீஸ்லாம் வச்சு தர வேண்டிய வேலைகள் இருக்கு. இந்த சைட்டு ஃபுல் ஃபிளெஜ்டாக ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நான் கொண்டு வர காரணம் என்னன்னா, உங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் லான்ச் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20-30 பிளாட்டுகள் பட்டுன்னு போயிருதுங்க. அப்புறம் எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல பிளாட் தேடி பிடிச்சி வாங்குறது? அதனால தான் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நான் கொண்டு வந்துட்டேன். இந்த சைட் எங்க தெரியுமா இருக்கு? நம்ம படப்பையில். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ். தினமும் பல லட்சம் பேர் போயிட்டு வரக்கூடிய முக்கியமான ஸ்டேட் ஹைவேஸ் தான். இந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுத்தா இங்கிருந்து ஷார்ப்பா 3.5 கிலோமீட்டர்ல நம்ம ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு மேலேயே நம்மளோட இந்த சைட்டை உங்களால் பார்க்க முடியும். என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ்லாம் பாருங்க, நல்லா பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போவே வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ளாட்டை தேடி பிடிச்சி வாங்கிக்க முடியும். இதோ ஸ்டேட் ஹைவேஸ் ஜங்ஷன் லெஃப்ட் எடுக்கிறோம்ல, அந்த ஜங்ஷனில் எவ்வளோ கமர்ஷியல்ஸ் பாருங்க. இங்கே ஏடிஎம் பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், பேக்கரி இருக்கு. எல்லா வகையான கமர்ஷியல்ஸும் இங்கேயே கிடைச்சிருது. ஓகே, ஸோ இங்கேருந்து ஷார்ப்பா 3.5 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட போறீங்க. அவ்வளோதான். 135 பிளாட்டுகளில் ஆல்ரெடி 12-13 பிளாட் புக் ஆயிருச்சு. யார் தெரியுமா புக் பண்ணுது? ஒரகடத்தில் ஒர்க் பண்ணுறவங்க தான். இங்கே ஏகப்பட்ட பேருக்கு லேண்ட் வீடு தேவை இருக்குங்க. அதில் ஒரகடத்தில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இங்கே நம்ம ரோட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த லேஅவுட்டில் பிளாட்டுகள் புக் பண்ணியிருக்காங்க. இந்த கார் போகுதுல அந்த சைட் ஸ்டேட் ஹைவேஸ். இந்த சைட் போனால் காட்டாங்குளத்தூர் கரெக்டாக 7.2 கிலோமீட்டர்ஸில் உங்களை ரீச் ஆக முடியும். காட்டாங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம சைட்டில் இருந்து ஷார்ப்பாக 7 கிலோமீட்டர். அப்போ காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோஹா ஸ்டான்ஷியா எல்லாமே ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் ரீச் ஆகிடலாம். நான் மினிட்ஸ்லாம் சொல்லுங்க, எக்ஸாக்டாக கிலோமீட்டர்ஸ்லேயே சொல்கிறேன். ஈவன் இந்த சைடு செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி இந்த சைடில் இருக்கவங்க எல்லாருமே வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் பிடிக்கணும்னா இதோ நம்ம சைடு இருக்கக்கூடிய இந்த மெயின் ரோட் வழியாக தான் போய் ஆகணும். இது ஒரு ஷார்ட்டஸ்ட் வே. ஓகே, பாருங்க, எல்லா ஸ்கூல் பஸ்ஸோ எல்லா காலேஜ் வேன்ஸோ நம்ம சைட்டுக்கு வெளியவே கிராஸ் ஆகி போகும். இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குடியிருப்புகள் எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள். நான் சைட்டில் இருந்து கூட அதை காட்டுற பாருங்க. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் உடனே கூட வீடு கட்டி குடி வரலாங்க. இதை பாருங்க, சைட்டில் இருந்து பார்க்குறோம். அதை பாருங்க வீடுங்கள்லாம். எஸ், அவ்வளோதான். இந்த குடியிருப்புகள்லாம் நம்ம சைட் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் தான். ரோட்டு மேலேயே சைட்டை வச்சுக்கிட்டு வீடு கட்ட என்ன யோசனையாங்க? தாராளமாக இங்கே லோ பட்ஜெட்டில் லேண்டை வாங்கி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டி தாராளமாக செட்டில் ஆயிடலாங்க. படப்பை தாண்டி ஒரு இடம் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து, ரெனால்ட் நிசான்லேருந்து, யமஹாலேருந்து, டைம்லர்லேருந்து, அப்போலோ டயர்ஸ்லேருந்து எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. ஒரகடத்தில் தான் நம்ம ஜாபுன்னு ஆகிப்போச்சு அப்படின்னும் போது நீங்கள் ஏன் சிட்டிலேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க? இதோ வண்டி போகுதுல, ரோட்டு மேலேயே நம்ம சைட் இருக்குங்க. ஸ்டேட் ஹைவேஸ் 3வது கிலோமீட்டரில் இங்கேயே ஜம்முன்னு லேண்டை வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகலாம்ல. அது மட்டும் இல்லாமல் 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இது மாதிரியான ஏ டு பி, ஆரடிப்பட்டியான்ட்டு பெரிய பெரிய கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் பெரிய நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸாக இருக்கட்டும், ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், என்ன இல்லைங்க, எதை தேடி நம்ம சிட்டிக்குள்ளேருந்து வரணும்? ஒரு பர்பஸும் இல்லை. ஓகே, இவ்வளோ கமர்ஷியல்ஸும் இங்கே இருக்குது அப்படின்னும் போது அஃபோர்டபுள் ரேட்டை கிடைக்கிற இந்த லேஅவுட்டை ஒரு பிளாட்டை வாங்கி ஜம்முன்னு செட்டில் ஆகிடலாம். ஓகே, வீடுகளும் இருக்குது, யோசிக்க ஒன்றும் இல்லை. தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ப்ரீ லான்ச்சிங்கில் இருக்கும் போதே வாங்கினீங்கன்னா பிடிச்ச பிளாட்டு, கார்னர் பிளாட்டு, 30 அடி ரோட்டு மேலே இருக்கக்கூடிய பிளாட்டு அப்படின்ட்டு பார்த்து வாங்கலாம். நல்ல ரேட் நெகோசியேஷன் பேசியே வாங்கலாம். சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டரில் இதோ இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு படப்பையில் ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, ஃபேமஸான ஆல்வின் ஸ்கூலு. வேலம்மாள் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. அதை தாண்டிங்கன்னா வண்டலூர் மன்னிவாக்கத்தில் ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஹோலிசாய் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் நியூஜன் அங்கே ஒன்று இருக்குது, செம்மேரி ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸான ஸ்கூல்ஸ். ஓகே, காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி காலேஜ் நம்ம சைட்லேருந்து 3வது கிலோமீட்டரில் வரும். கிருஷ்ணா காலேஜ், டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே இந்த ஜோனில் இருக்கக்கூடிய
ஃபேமஸான காலேஜஸ். ஓகேங்களா, பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் வண்டலூர் மணிவாக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா மக்களே, ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய இடம் ரேட்டு கம்மியாக கிடைக்குது. ரேட் என்ன சார்னு கேட்குறீங்களா? இப்போ ப்ரீ லான்ச்சிங்னா 2,999 rupeesக்கு கொடுக்குறாங்க. 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்டுகள் கிடைக்குது. அந்த 650 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினீங்கன்னா 19.5 lakh தான். ரேட்டுமே நெகோஷியபிள் பண்ணி தராங்க. ஓகேங்களா, இன்னொரு விஷயம், இந்த ஸ்டேட் ஏரியாஸ் மேலே எல்லாரும் வந்துட்டாங்க. ரூபிலேருந்து, காசாகரன்லேருந்து, இதோ அருண் எக்ஸோலேருந்து, இரானந்தானிலேருந்து, டிவிஎஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், யார் இங்கே இல்லை, எல்லாம் வந்துட்டாங்க. இது மாதிரியான எல்லா பில்டர்ஸும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போதே தெரியல ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னுட்டு. நெட்டில் அடிச்சு பாருங்க, ரியல் எஸ்டேட்டில் பணப்பை உரங்கம்லாம் டாப்பில் இருக்குது. பயங்கர டிமாண்டில் இருக்கக்கூடிய ஏரியா. அதனால் இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் இந்த சைட் வாங்க, சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரேட்டு 2,999 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. 650 ஸ்கொயர் ஃபீட் ப்ளாட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 19.5 lakh பண்ணி தராங்க. ஜஸ்ட் 4 lakhs டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், மீதி 80% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸ்கிரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வீடு தேடி ஃப்ரீயாக கேப் அனுப்புவாங்க. வந்து பாருங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. வண்டலூர்லேருந்து அப் டு ஒரணம் வரைக்கும் பார்க்குற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சைடு சிங்கப்பெருமாள் கோயில், காட்டாங்குளத்தூர் பார்க்குற எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Goal GS.